ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரே போர் அடிச்சுது. அதனால் டைம் பாஸ்க்காக பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது, அது உள்ளே போகலான் இருக்கேன். அது ஏன் சும்மா போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாகவும் போடுறேன். ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே பால் அடைஞ்சு தான் எல்லாமே இருக்குது. இந்த கதவு பூட்டியிருக்கு. சரி வாங்க, பூட்டியிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். என்ன தானாக திறக்குது? அடப்பாவீங்களா, ஒரு ஹாரர் வீடியோ எடுக்கலான்னு வந்தா இப்படி வெட்ட வழியாக இருக்குது. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி ஒரு வீடு இருக்குது, அதுவும் பால் அடைஞ்சது தான். அங்கே போய் நம்ம பார்க்கலாம். இந்த வீடு உண்மையிலே பூட்டியிருக்கே, எப்படி உள்ளே போகிறது? சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டுக்கு மாடியும் ஒன்று இருக்குது, அங்கே போகலாம். அதுக்கு இந்த வழியாக தான் போகணும். பாருங்கள் எவ்வளோ திகிலாக இருக்குன்னு. இது ஒரு பாலடைஞ்ச வீடுன்றதுக்கு இங்கே கடற்கரை இலைகளே ஆகா. என்ன மேலே ஒரே சத்தமாக கேட்குது. பாருங்க, இங்கே ஒரு மாமரம் இருக்குது, அப்படியே இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கே எப்படி ஒரு வீடை கட்டினாங்கன்னு தெரில. இதை பாருங்க, அங்கேருந்து தேங்காய் வந்தால் கூட இந்த வீட்டு மேலே தான் விழுது. ஆனால் அது பக்கத்து வீட்டு மரம். அப்படியே இந்த மாடியை சுற்றி பார்க்கலாம். யார் இது? இதுதான் ரொம்ப வருஷமாக பூட்டி கிடந்த வீடாச்சே. எப்படி இங்கே ஒரு ஆள் இருக்க முடியும்? அழுதுட்டு வேற இருக்காங்களே, பல பேர் பற்றி இப்படிதான் காமிக்கிறாங்க.